கூட பேசுகின்ற செய்தியின் தலைப்பு ஆண்டவராகிய இயேசு உங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு உங்களை விட்டு போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். ஆண்டவராகிய இயேசு உங்களோடு தங்கி இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு உங்களை விட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கிறார். இயேசப்பா எப்படி நம்மோடு கூட இருக்கிறார்? நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா? எப்படி ஜீசஸ் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா? அதற்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒரு சத்தமா வாசிக்கலாமா? ஏசாயா 14:9. கீழே இருக்கிற பாதாளம் எரேமியா 14:1. எரேமியா 14:1. எல்லாரும் கவனிங்க. நீர் விடாய்த்து போன புருஷனை போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போலவும் இருப்பானே. கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராக உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறதே. ஆமென். நீர் எங்களோடு கூட இருக்கிறவர், உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்படும். எங்களோடு தங்கியிருக்கிறோம், எங்களை விட்டு போகாது. ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருந்தா நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அப்படிதானே? அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நம்மோடு இருந்தா நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சியினால. ஆண்டவராகிய இயேசு நம்மோடு இல்லைன்னு சொன்னா பாருங்க, அந்த வேதனையிலும் துக்கத்திலும் துயரத்திலும் போய். ஆகவேதான் இந்த எரேமியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களை உங்கள் வீடுகளில் போய் படித்து பாருங்கள். இந்த எரேமியா 14:1 8 வரைக்கும் சொல்லப்படுகிறது. கடைசி காலங்களை எப்படி பஞ்சம் இருக்கும், கடைசி காலங்களில் எப்படி மக்கள் வேதனைப்படுவார்கள், கடைசி காலங்களில் எப்படி உலகத்தில் உள்ள ஜனங்கள், மிருக ஜீவன்கள், மக்கள் இருப்பார்கள், அவர்களுடைய நிலைமை எல்லாம் பற்றி சொல்லப்படுகிறது. சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவர், எங்களோடு தங்கி இருப்பார், எங்களை விட்டு போகார். இது ஒரு ஜெபம். நீங்க டெய்லி ஜெபிக்கும் போது இந்த வசனத்தை சொல்லி எரேமியா 14:9 நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவர், நாங்கள் இந்த உலகத்துல இருக்கிறது வரையிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறோம். அல்லேலூயா. எங்களை விட்டு நீங்க போகக்கூடாதுப்பா. எங்க பாவங்களை, எங்க குற்றங்களை, குறைகளை எல்லாம் மன்னித்து எங்களோடு கூட தங்கியிருப்பாங்க. அந்த நம்பிக்கையோடு கூட நம்ம இருக்கும்போது ஏசப்பா நம்மளுக்கு ஒரு நாளும் போக மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பாட்டு புத்தகத்துல பழைய பாடல்கள் நிறைய இருக்கிறது. அதுல ஒரு பாடலை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். என்ன துன்ப நாள் ஏசைனோ இல்லா நாள், இன்பமே கொடுக்காத நாளா, என் வாழ்வு நாள் இன்பமே கொடுக்காத நாளா. பாட்டு புத்தகத்துல 236வது பாட்டு. எல்லாரும் தெரிந்த பாட்டு தானே? பாடுவோமா? என்ன துன்ப நாள் ஏசைனோ இல்லா நாள், இன்பமே கொடுக்காத நாளா, என் வாழ்வு நாள் இன்பமே கொடுக்காத நாளா, ஒளிமின்றி போன நாள், மகிழ்ச்சி மிக்க நாள், ஒளிமின்றி போன நாள், மகிழ்ச்சி மிக்க நாள், ஏசன் நோயில்லா எனக்கு இன்ப நாள், ஏசன் நோயில்லா எனக்கு இன்ப நாள், என்ன துன்ப நாள்
பாட்டு பாடி போவாங்க. 236வது பாடல். ஆண்டவராகிய இயேசு ஒரு மனிதனோடு கூட இருப்பாரானால் அந்த நாள் மனிதனுக்கு நல்ல நாள், இன்ப நாள், ஆசீர்வாதமான நாள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு இல்லாமல் இருந்தால் அந்த மனிதனுக்கு துக்கமும் துயரமும் வேதனையும் நிறைந்த நாள். ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது என்ன நடக்கும், நம்மோடு கூட இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும், அதை பற்றி உங்களோட கூட கொஞ்ச நேரம் தான், ஒரு 10 நிமிஷத்துல நம்ம பேசி இந்த செய்தியை நான் முடிக்க போறோம். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு இருக்க விரும்புகிறார் ஜனங்களோடு. ஆனா ஆண்டவராகிய இயேசு இருக்க ஜனங்களோடு விரும்பும் போது யாருக்கு மனம் இல்லை? ஜனங்களுக்கு மனம் இல்லை. இயேசு ஜனங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். ஆலயத்தில் வந்து உலாவ விரும்புகிறார். உங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்க விரும்புகிறார். ஜனங்களுக்கோ மனம் இல்லை. எப்படி ஆண்டவராகிய இயேசுவை ஜனங்கள் விரட்டினாங்க? எப்படி ஆண்டவராகிய இயேசுவை இருக்க விடாம பண்ணாங்க? ஒரு சில வசனங்களை சொல்லுகிறேன், உடனுடன் எடுத்து வாசிக்கணும், சரியா? ஆண்டவராகிய இயேசு இருக்க விரும்புகிற இடத்துல ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலாவதாக ஆண்டவராகிய இயேசுவை நீங்க எங்க இருந்து போயிருங்க அவங்க விரட்டினாங்க. எப்படி விரட்டினாங்க தெரியுமா? கல்லை எடுத்து அவரை விரட்ட ஆரம்பிச்சாங்க. வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. வாசிக்க. யோவான் 8 கடைசி வசனம். பின்பு அவர் தங்கள் வீட்டுக்கு அப்பொழுது அவர் மேல் கல்லெறியும்படி, அதை கவனிங்க, அப்பொழுது அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். இன்னொரு வாசிக்கலாமா? மத்தேயு 8:34. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிராக கொண்டு வந்து, பாருங்க, அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிராய் வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஒரு சில கூட்டத்தார் பாருங்க, அவரை எரியும்படி, அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். அப்ப இயேசு என்ன செய்தாரு? மறைந்து அவங்க நடுவே விட்டு போய்விட்டார். ஆண்டவராகிய இயேசுவின் சித்தம் என்ன? இந்த உலகத்தில் பாடுகளை அனுபவித்து, வேதனை அனுபவித்து, சிலுவையை சுமந்து, ரத்தம் சிந்தி நாம் மறிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கல்லெறிந்து கொல்லப்படுவது பிதாவுக்கு சித்தம் அல்ல. ஆண்டவருடைய மரணம் சிலுவையில பாடுகளை அனுபவித்து நாம் மறிக்கணும்னு சொல்லி. ஆனா இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? அவர் மேல கல்லுகளை எரியும்படி கல்லை எடுத்துக் கொண்டார்கள். அவர் அப்படியே மறைந்து போனார். ஆண்டவராகிய இயேசு ஜனங்களோடு கூட இருக்க விரும்பினார். ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 1:11. அவர் தமக்கு சொந்தமானவரே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு ஒவ்வொரு மனிதனோடு கூட இருந்தா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ஆண்டவராகிய இயேசு என்னோட கூட இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம எப்படி இருக்கிறோமோ அதற்கு ஏற்றபடி ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். அவரை நம்ம விட்டுருக்கலாம். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தான் ஞாபகப்படுத்தேன். நேற்று நம்ம வீட்டில் ஜெபிக்கும் போது என்னுடைய மகளை இந்த வசனத்தை வாசிக்க சொன்னேன். எரேமியா 14ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரைக்கும் வாசிக்க சொன்னேன். அதில் பலவிதமான பஞ்சங்கள், பலவிதமான கொடூரமான சம்பவங்கள், கால்நடை செல்வங்கள், மிருக ஜீவன்கள் எப்படி எல்லாம் தண்ணீருக்காக கஷ்டப்படுகிறது, எப்படி எல்லாம் வேதனைப்படுகிறதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் எல்லாருக்கும் சொல்லுற வார்த்தை, ஆண்டவரே நீங்க எங்கள் நடுவில் இருக்கிறவரப்பா, நீங்க எங்களோடு தங்கிவிடும், எங்களை விட்டு போவார். அப்ப ஆண்டவராகிய இயேசுவோடு யார் இருந்தார்? இயேசுவை விட்டு யார் யாரெல்லாம் விலகினார்? அதை பற்றி நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். முதலாவதாக எடுத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவராகிய இயேசு இருப்பதை மிருக ஜீவன்கள் எல்லாம் பார்க்கிறது. மிருக ஜீவன்கள்னா கழுதை, ஆடு, மாடு, ஒட்டகம், மிருக ஜீவன்கள் எல்லாம் பார்க்கிறது. ஆனா மனுஷனுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் இருப்பது தெரியவே மாட்டேங்குது. உதாரணமாக பிலேயா பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிலேயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி.
ஆண்டவராகிய கர்த்தர் பிலேயாமை பார்த்து சொல்லுவார், நான் சொன்னால் மாத்திரமே நீ அந்த இடத்துக்கு போகணும். இந்த பிலேயாம் ஆண்டவர் சொன்னதை மறந்துவிட்டு அந்த ராஜா சொன்னதை கேட்டு செல்வதற்கு செல்ல இருக்கிறான். கழுதைக்கு முன்னால யார் இருக்கிறா? தேவ தூதன் இருக்கு. கழுதை தேவ தூதன் நிற்பதை பார்த்து, கர்த்தர் நிற்பதை பார்த்து அந்த கழுதை விலகி 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 ஓடுகிறது. பிலேயாம் இந்த கழுதையை எத்தனை முறை அடித்தார்? பிலேயாம் கழுதையை 3 முறை அடிச்சாச்சு. 3 முறை அடிச்ச போதிலும் கர்த்தர் நிற்பதை கண்டு கழுதை விலகி விலகி செல்கிறது. மனிதனுக்கோ கர்த்தர் நிற்பது தெரியவில்லை. அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஒரு எடுத்துக் கொள்ளலாமா? எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 23வது வசனம். சீக்கிரமா வாசிக்கலாமா? எண்ணாகமம் 22:23. மறுபடியும் தூதனானவர் பாருங்க, உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே எடுத்துக்கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு விலகி போயிற்று. கழுதை வழியிலே திரும்ப பிழையும் அதை அடித்தான். கழுதை வழியிலே விட்டு விலகி விலகி போகிறது. பிழையாம் அதை அறிந்து, ஏன் இந்த கழுதை விலகி போகிறது, ஏன் இந்த கழுதை விலகி போகிறதுன்னு சொல்லி இந்த கழுதையை 3 முறை அடித்தார். அந்த கழுதையின் வாயை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. மனுஷனுடைய வாயை ஆண்டவர் திறந்து மனிதனை ஆசீர்வதிக்கும் போது, மனிதன் பலவிதமான பாவத்தின் மூலமாய், கஷ்டத்தின் மூலமாய் ஆண்டவர் மனிதனை ஆசீர்வதிக்கும் போது மனிதன் கர்த்தரை மறந்து போகிறான், ஆண்டவரை விட்டு விலகி போகிறான். பிலேயாம் விலகி போக நின்ற வேளையிலே ஆண்டவருடைய தூதன் எதிராளியாக அந்த இடத்துல நின்றார். வாசிக்கலாமா? எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனம். வாசிப்பா. கர்த்தருடைய தூதனானவர் அவரை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோடு 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதினால் நான் உனக்கு எதிராளியாய் வந்தேன். அல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்முடைய வழி மாறுபட்டுனா, நம்முடைய வழி சற்று வித்தியாசமா போக ஆரம்பிச்சுனா, நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம விட்டு அப்படியே குறைந்து, நம்முடைய வழி கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சுனா நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது, நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது, நம்ம வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நேற்று தினத்துல நாங்க நிறைய பேருக்கு எங்களை போன்ல ஜெபிக்க அழைச்சிட்டே இருப்போம். எப்பவுமே நாங்க ஜெபிச்சுட்டே தான் இருப்போம். ஒரு குடும்பத்திற்காக நாங்க ஜெபித்து கொண்டிருக்கும் போது, ஆவியில நிரம்பி அப்படியே நான் ஜெபிச்சுட்டு இருக்கும் போது, அந்த குடும்பத்துல ஒரு கோபத்துல சண்டை போடுவது எனக்கு கண்ணில் தெரிஞ்சு. அப்ப நான் ஜெபிச்ச, ஆண்டவரே இந்த குடும்பத்துல இருக்கிற கோபத்தின் ஆவியை மாற்றும், இந்த குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற கோபத்தின் ஆவியை மாறட்டும். கோபத்தின் ஆவியினால இந்த குடும்பம் சமாதானம் இழந்திருக்கிறதுன்னு சொல்லி ஜெபிச்சு அவங்க சந்தோஷமா ஜெபிச்சு முடிச்சாச்சு. அந்த குடும்ப தலைவர் என்ன கேட்டாங்க, ஐயா கோபத்தின் ஆவியை பற்றி ஜெபிச்சிங்களையா? என்னையா கோபம்? உங்க பிள்ளைகள் ஒருத்தர் சண்டை போட்டதுனால, ஒருத்தர் கோபத்துல நீங்க இருக்கிறதுனால, உங்க செல்ல ஒருவர் வாங்கி தூர போடும்போது உடைக்கிறது அது ஒரு கோபத்தினால். குடும்பத்துல 6 பேர் இருக்காங்க, 6 பேருக்கு செல்லையும் வாங்கி சண்டை போட்டு உடைச்சி யாருக்கு செல்லும் இருக்காங்க. அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் அப்படியே பார்த்து ஸ்தம்பிச்சு, நமக்கு இருக்கிற அந்த ஆவி நம்ம விட்டு மாறணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இறங்கணும். பிலேயாமுக்கு கர்த்தருடைய ஆவி இருப்பது தெரியாமல் போனது. அந்த கழுதையை நடத்தி சென்ற பிலேயாம் ஆண்டவர் இருப்பதை மறந்து போனார். கழுதைக்கு கண்களில் இயேசு இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு மனிதன் ஆண்டவரை மறந்து போயிட்டான். கால்நடை செல்வங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாமே கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து விட்டன. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்க, நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நம்ம துதிக்க நமக்கு அதிகமான நன்மைகள் உண்டாகும். நம்ம துதிக்க அதிகமான கிருபைகள் உண்டாகும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு, ஆண்டவராகிய கர்த்தர் இன்னைக்கு
சபை ஜனங்கள் மத்தியிலே இருப்பதில்லை. வாசிக்கலாமா வசனத்தை? யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். பெண்கள் ஒருவர் வாசிங்க. ஆண்கள்ல யோவான் 6:15 எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். யோவான் 5:13. பெண்கள் பகுதியில் ஒருவர் வாசிக்கலாமா? ஆமென். ஆமென். இயேசு எப்படி இருந்தாரா? விலகி இருந்தார். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 59வது வசனத்திலே சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை விதமாய் நினைவு கூறுகின்றார். வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எரியும்படி கல்லை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். ஆண்டவராகிய இயேசு மக்கள் நடுவிலே தரிசனமாக வேண்டும் என்று விரும்பி வரும்போது அவரை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாமல் இருக்கிறார்கள். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஓசியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது ஓசியா 5:6 அதிலே சொல்லப்படுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளுடனே தங்கள் மாடுகளுடன் போவார்கள். அவரை காண மாட்டார்கள். அவர் அவர்களை விட்டு விலகினார். அல்லேலூயா. கடைசி காலங்கள்ல ஆண்டவராகிய கர்த்தரை தேடுவதற்கு எப்படி போவாங்களா? ஆடுகளோடு, மாடுகளோடு, மிருக ஜீவன்களோடு போவார்களாம். ஆனா யாரும் அவரை காண மாட்டார். கர்த்தர் அவர்களை விட்டு